இது இறுதி கட்ட போர், 3ஆம் உலகப் போர் நடக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு விஷயம் புரியும். மேட் மேக்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த நம்ம இப்ப கூட ரீசெண்டா இந்த கல்கி ரிலீஸ் ஆச்சுல்ல, கல்கி பார்த்துட்டேன். எனக்கு கல்கி மேட்டர் அவ்ளோ மேட்டர் இருக்கு. கல்கியோட ஞானம் தான் இப்ப நம்ம பேசுற விஷயமே. அது எனக்கு கத்துக் குடுத்துச்சு ஒரு படம். இந்த கல்கி படம் எனக்கு ஒரு விஷயத்த கத்துக் குடுத்துருச்சு. ஃபியூச்சர் அப்படிதான் இருக்க போகுது. உண்மையிலே அப்படிதான் இருக்க போகுது. நான் இங்க போய் என்னதான் கரடியா கத்தி தூக்கு முடிச்சாலும் நீங்க திருந்து போறது கிடையாது. அது சேர வேண்டியவன் காது, கேட்க வேண்டிய காதுக்கு மட்டும்தான் கேட்குது. ஸோ இப்ப எல்லாரும் கேட்காது, எல்லாருக்கும் புரியாது. அந்த லைட்டோட வெளிச்சம் எப்படி வருதுன்னு பள்ளிக்கு புரியாதோ, நாங்க பேசுற விஷயம் என்னன்னு உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு இந்த வீடியோஸ் நாங்க பேசுறது, நம்ம சொல்ற கண்டென்ட்லாம் உங்களுக்கு புரியல அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க கத்துக்கிறதுக்கு. அப்படி முடியல அப்படின்னா தயவு செய்து விலகிக்கங்க. நீங்க கடைசி வரைக்கும் இருக்க லைஃப நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிருங்க. எப்படி சாகாம போறீங்க? அது ஒரு நிம்மதியா வாழ்ந்துட்டு செத்துருங்க. ஏன்னா அதான் உண்மை. ரியாலிட்டி அதான். ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆனா விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இந்த வாழ்க்கை நரகமான வாழ்க்கை தான். நரகத்துக்குள்ள உண்மை தெரியணும். மேட்ரிக்ஸை விட்டு வெளியே வந்து ஆட்கள்லாம் என்ன ஸ்ட்ரகிள்ஸை சந்திப்பாங்க, அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸை சந்திப்பீங்க. இதுதான் ரியாலிட்டி. உண்மையை நோக்கி எங்க கூட வந்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்ட்ரகிள்ஸை சந்திப்பீங்க. உண்மையிலே சந்திப்பீங்க. இதான் விஷயம். ஸோ இந்த மேட்ரிக்ஸை விட்டு வெளியே வரீங்க அப்படின்னா இதை மாத்திரம் முயற்சி பண்ற ஒரு கூட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும்.